இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்று நாம் மறைசாட்சிகளான தூய மாசற்ற குழந்தைகள் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகமானது புனித யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்தும், இன்றைய நற்செய்தியானது புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்தும் எடுக்கப்பட்டது. மாசில்லா குழந்தைகள் படுகொலை என்பது திருவிவிலியத்தின்படி யூதர்களின் அரசரான முதலாம் ஏரோது பெத்லெகேமில் இருந்த குழந்தைகளை கொன்ற நிகழ்வினை குறிக்கும். மத்தேயு நற்செய்தியின்படி ஞானிகள் தன்னை ஏமாற்றியதைக் கண்டு மிகுந்த சீற்றம் கொண்ட ஏரோது அவர்களிடம் கருத்தை கேட்டறிந்ததற்கு ஏற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லெகேமிலும் அதன் சுற்றுப்புறமெங்கும் ஆட்களை அனுப்பி 2 வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். பெரிய ஏரோது தன் ஆட்சி பீடத்தை தக்க வைப்பதற்காக தன் பெற்றோர்களையும் தன் 2 மகன்களையும் கொன்றவன். மேலும் தான் இறக்கும் தருவாயில் தனது அமைச்சரவையில் உள்ள அனைத்து மேன்மக்களையும் கொன்றுவிடுமாறு முன்பணம் கொடுத்து வைத்திருந்தவன். தானே அரியணைக்கு உரியவர், அரியணை தனக்கே உரியது என்ற எண்ணத்தில் வாழ்ந்தவரின் மனதில் உள்ள வன்மத்தை வைத்து பார்க்கும்போது இந்த நிகழ்வு ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கின்றது என்பதில் ஐயமில்லை. ராமாவிலே ஒரு குரல் கேட்கின்றது. ஒரே புலம்பலும் பேரழுகையுமாயிருக்கின்றது. ராக்கேல் தன் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கின்றார். ஆறுதல் பெற அவர் மறுக்கின்றார். ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்னும் எரேமியா இறைவாக்கினர் வார்த்தை இங்கே மேற்கோள் காட்டுகின்றார். ராமா என்பது இஸ்ரேல் நாட்டின் எல்லை பகுதி. நெபுகத்நேசர் யூதா மக்களை பாபிலோனுக்கு நாடு கடத்தி செல்லும் போது அந்த இடத்தில் அனைவரையும் கூட்டி சேர்த்து அங்கிருந்து அவர்களை சங்கிலிகளால் பிணைத்து இழுத்து சென்றார். அந்த இடத்தில்தான் யாக்கோபின் இனிய ராக்கேலின் கல்லறை இருந்தது. நாடு கடத்தப்பட்ட மக்களின் அழுகுரல் கேட்டு துயில் எழுகிற ராக்கேல் அழுகிறாள். அவளுடைய குழந்தைகள் நாடு கடத்தப்படுவதை அவளால் சகித்து கொள்ள இயலவில்லை. வரலாற்று பின்னணியில் கொல்லப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை விவிலியத்தில் குறிப்பிடவில்லை. எனினும் அச்சமயத்தில் ஏரோது அரசன் 14,000 குழந்தைகளை கொன்றான் என கிரேக்க மரபு கூறுகின்றது. ஆனால் சிரியா நாட்டினர் நம்பிக்கையின்படி கொல்லப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை 64,000 என கூறப்படுகிறது. மத்திய கால எழுத்தாளர்களின் கூற்றுப்படி கொல்லப்பட்ட சிறுவர்களின் எண்ணிக்கை 1,44,000 என சொல்லப்படுகிறது. கொல்லப்பட்ட மாசற்ற குழந்தைகள் அனைவரும் யூத குழந்தைகள் ஆனதால் அனைவரும் கிறிஸ்தவ மறைசாட்சிகளாக ஏற்கப்படுகின்றனர். இறையாசிர் நம் இல்லங்களிலும் நம் குழந்தைகள் மேலும் நிறையட்டும். ஆமென்.